நீ பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மனம் சாரல் வீசுதடா நீ நின்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடா அடுத்தொரு விலை இருந்தா நீங்களா என்ன இந்த ராத்திரியில ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன இல்ல உன் கூட போடா வெளியில. சத்தம் போட்டு ஊர்க்காரங்களை கூட்டி என் மானத்தை வாங்கிடாதடி. மானம் போக கூடாதுன்னா இங்க இருந்து வெளியில போடா போடா. நீ என்னங்க பண்ற? இல்ல அதுக்கு என்ன, நான் மீனோட காசை வாங்க வந்தேன். மீனோட காசா? இந்த நேரத்துல மீன் விக்கிற? என்ன விட்டுரு. நீ சொல்ற காமெடி நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை இங்க பார்த்தனா உன் கையை காலை உடைச்சு போட்டுரும். போடா போய்ங்க. ஐயோ அவனை இன்னும் 2 அடி அடிக்க வேண்டியதானே. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தனால தானே அந்த மீன்கார உன்னை சுத்தி சுத்தி வரான். இங்க பாருங்க, என் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படிலாம் நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, அதனாலதான் நம்பிக்கையா உன்னை பார்க்க வந்தேன். நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். இங்கிருந்து போறதுக்காக நான் வந்தேன். அவன் யாரோட பையன்? முதலாளி, என்னங்க இதெல்லாம்? விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சந்தோஷ பைத்தியத்துல தான் இப்படிலாம் பண்ற சாவித்ரி. என்ன அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? வேலை எதுவும் கிடைச்சிருக்கா? இல்ல, ஒரு வேலை கம்மியாயிடுச்சேங்கிற சந்தோஷம். குறைஞ்சிருச்சா? என்ன இருந்தாலும் பாசமானவர் ராம் முதலாளி. நீ டீ குடுத்தியா? இல்ல. நான் எதுக்காக அவருக்கு டீ கொடுக்கணும்? அட கடவுளே, முதலாளி நகையை திருப்பி கொடுக்கதா வீட்டுக்கு வந்தாரு. நீ ஒரு டீயாவது கொடுத்துருக்கலாம்ல. நகையை திருப்பி கொடுக்க வந்தாரா? யாரு? ஐயோ, அப்ப அவரு கொடுக்கலையா? இல்லையே, அவர் கொடுக்கல. முதலாளி வந்தாருன்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் அவர் நகை தான் கொடுக்க வந்திருக்காருன்னு. கடன் வாங்கின காசு கொடுக்காம எப்படி நகையை கொடுப்பாரு? அப்புறம் எதுக்கு அவர் வந்தாரு? அது எப்படி எனக்கு தெரியும்? ஒருவேளை நான் இல்லாதனால அவர் கொடுக்காம போயிட்டாரோ? இங்க யாரும் இல்லையா? யாரு? நான் தான், ராமு முதலாளி. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ வேணும்.
என்ன ஸ்வீட்டா இருக்கு. இந்த கை பக்குவம் சொல்றது இதானா? பச்சை தண்ணி கூட எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. கொஞ்சம் நில்லுமா. கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே. அந்த நீலகண்ட எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான்ல. அருணா கயிறை கூட அடகு வச்சுட்டான்ல. அது உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ அது என்கிட்ட இல்ல, வீட்டுல பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். சாவித்திரி எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். அந்த அருணா கயிறு எனக்கு வேணும். ஐயோ, ஏன் அப்படி சொல்ற? அது வேற எதுக்காக? உங்களுக்கு எதுக்கு என்னோட அருணா கயிறு? அத என்கிட்ட கொடுத்துருங்களேன். தருவேன். இந்த கண்டிஷன்ல நீ என்ன கேட்டாலும் ராம முதலாளி கொடுத்துருவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் அருணா கயிறு மட்டும் போதும். கொடுத்துடலாமே. அத நாளைக்கு கொடுத்துருட்டா? நாளான்னைக்கு தரட்டுமா? சாவித்திரி, நாளைக்கே கொடுத்துட்றேன். ஈஸ்வரா, கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ? நாளைக்கு காலங்காத்தால ஆன உடனே நீலகண்டனை அனுப்பிவிடு. உன்னோட அருணா கயிறை இந்த ராமு முதலாளி கொடுத்து விட்டுருவேன். என் மேல எப்பவுமே தனி பாசம்தான். என்னை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் வீட்லயே சேர்த்துடும். நல்ல வேலை இங்க தூண் இருந்துச்சு. சாமி, இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நான் சாவித்திரின்னு தான் கூப்பிட்டேன். ஆனா சரஸ்வதி தேவியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு கேட்டேன். சத்தம் போடாதீங்க. பிடிச்சிக்க பார்த்து பத்திரமா உள்ள கூட்டு போ. கட்டில் வந்துருச்சா? அந்த காலை மட்டும் இப்படி போட்டு. இன்னைக்கு யாரு கூட போய் கல்லு குடிச்சிங்க? தோட்டத்துல வேலை பாக்குற கண்ணாயிரண்ண கூட. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கம் இல்லடி, கண்ணாயிரண்ண. கண்டவன் கூட எல்லாம் போய் குடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கண்டவன் கூட போய் கல்லு குடிக்கலடி, கண்ணாயிரண்ண கூட தான் குடிச்சேன். அப்ப அவன் தானே கண்டவன். அதாவது சாவித்திரி. புரியுது புரியுது. காசு எங்க இருந்து கிடைச்சதுன்னா எனக்கு புரியவே இல்லை. காசா? காசு சாமி கொடுத்துச்சு. சாமியா? ஆமா, என்னோட சாமியே அந்த ராமு முதலாளி தான். அப்போ அந்த சாமி கிட்ட அருணா கயிறை கேட்கலையா? கேட்டேனே. கேட்ட உடனே அந்த சாமி கொடுத்துருச்சு. இதா அருணா கயிறு. இது அருணா கயிறா? எங்க ஊர்ல இதான் அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க. என்னோட தங்க அருணா கயிறு இங்க தான் கேட்டேன். தங்க அருணா கயிறா? அதான் முதலாளி வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு காசு கொடுத்தாரு. அந்த காசு எடுத்துட்டு நான் போகும்போது தான் அந்த கண்ணாயிரம் என் கூட வந்து பேசினான். அப்புறம் தான் நாங்கள் கல்லு கடைக்கே போனோம். அப்புறம் மீதி இருந்த காசுல அருணா கயிறு வாங்கிட்டேன். அந்த சாமி கொடுத்த காசுல மீதி ஏதாச்சும் இருக்கா? ஜோப்ல கொஞ்சம் சில்லறெல்லாம் இருக்கும். எனக்கு குடிக்க கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா?